Hi students, this is Alex here. Find the geometric mean for the following அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஸோ நமக்கு வந்து கிளாஸ் இன்டர்வல் கொடுத்திருக்காங்க, அதோட கரஸ்பாண்டிங் ஃப்ரீக்வன்சி இருக்கு. ஸோ இதை முதல்ல நம்ம இங்கே காப்பி பண்ணிடலாம். இந்த ஃபர்ஸ்ட் காலம் பார்த்தீங்கன்னா கிளாஸ் இன்டர்வல். கிளாஸ் இன்டர்வல்ல இருந்து நம்ம வந்து மிட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 2ஆல டிவைட் பண்ணணும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 18 வரும், டிவைட் பை 2 போடும்போது 9 வரும். அடுத்தது இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 24 வரும், டிவைட் பை 2 போட்டால் 12. இதே மாதிரி அடுத்தது பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 30 வரும், டிவைட் பை 2 போடும்போது 15. நெக்ஸ்ட் ஒன் இது ஆட் பண்ணால் 36, டிவைட் பை 2 போட்டால் 18. ஸோ இங்கே 3 3 வருது. ஸோ இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா 21 வரும், அடுத்தது 24 வரும், அண்ட் அடுத்தது 27. இது வந்து ஃப்ரீக்வன்சி. இப்போ எல்லா வேல்யூக்கும் நம்ம லாக் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ லாக் எம் அப்படின்னு போட போகிறோம். லாக் 9. ஸோ சிங்கிள் டிஜிட் நம்பர், அதனால 0 பாயிண்ட் அப்படின்னு வச்சுட்டு லாக் டேபிளில் 9.0க்கு பார்க்கணும். ஸோ லாக் டேபிள் இருக்கு, இதில் 9.0 அப்படின்றது டுவர்ட்ஸ் எண்டில் வரும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 9.0 0.9542. ஸோ இங்கே எழுத போகிறோம் 0.9542. அடுத்தது 12 இருக்கு, 2 டிஜிட் நம்பர், அதனால ஒன்று கம்மியாக போடணும். 1 பாயிண்ட் அப்படின்னு வச்சுட்டு லாக்ல 1.2க்கு பார்க்கணும். ஸோ இந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா 1.2 அப்படின்றது ஸ்டார்டிங்லேயே இருக்கும். ஸோ 1.2 இதோட வேல்யூ 0.0792. 0792. அடுத்தது 15 இருக்கு, அதையும் 1 பாயிண்ட் அப்படின்னு வச்சுட்டு லாக்ல 1.5க்கு பார்க்கணும். ஸோ 1.5 பார்த்தீங்கன்னா 0.1761. ஸோ 0.1761. அடுத்தது 1 பாயிண்ட் 1.8க்கு பார்க்கணும். 1.8 பார்த்தீங்கன்னா 0.2553. ஸோ இங்கே 2553. அடுத்தது 2.1. ஸோ 1 பாயிண்ட் அப்படின்னு வச்சுட்டு, ஏன்னா 2 டிஜிட் நம்பர், 2.1ல பார்க்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா 0.3222. 0.3222. அடுத்த 2.4 and 2.7 பார்க்கணும். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 1 பாயிண்ட் அப்படின்னு வரும். 2.4 இங்கே இருக்கு, 0.3802. ஸோ 0.3802. 2.7க்கு பார்க்கும்போது 1 பாயிண்ட். 2.7ஓட வேல்யூ 0.4314. ஸோ இந்த இடத்துல 4314 அப்படின்னு போட்டாச்சு. இப்போ இந்த இடத்துல f into log m ஓட வேல்யூ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். ஃபர்ஸ்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 4.771. அடுத்தது 9 into இந்த செகண்ட் வேல்யூ, இது ஆஃப்டர் மல்டிப்ளிகேஷன் 9.7128. அடுத்தது 19 into இந்த வேல்யூ, தேர்ட் வேல்யூ, இது பார்த்தீங்கன்னா 22.3459. அடுத்தது 23 into இதோட வேல்யூ 28.8719. அடுத்து 7 into இந்த வேல்யூ 9.2554. அடுத்தது 4 into இதோட வேல்யூ 5.5208. லாஸ்ட் வேல்யூ 1 into, அப்போ அதே வேல்யூ 1.4314 அப்படின்னு வரும். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு கிடைக்கிறது சிக்மா எஃப் லாக் எம். இதோட வேல்யூ பாருங்க. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் கிடைக்கிறது 81.9092. நெக்ஸ்ட் இந்த ஃப்ரீக்வன்சி எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறது கேபிட்டல் என் அப்படின்னு எடுத்துப்போம். இதோட வேல்யூ 68. இப்போ ஜாமெட்ரிக் மீனோட ஃபார்முலா, ஜாமெட்ரிக் மீன் ஈக்குவல் டு ஆன்டிலாக் அப்படின்னு போட்டுட்டு இந்த வேல்யூ சிக்மா எஃப் இன்டு லாக் எம் ஹோல் டிவைட் பை என். ஸோ ஆன்டிலாக் அப்படின்னு எழுதிட்டு இந்த வேல்யூ நியூமரேட்டரில் வந்து 81.9092 டிவைடட் பை 68 அப்படின்னு போடணும். இப்போ இதை டிவைட் பண்ணால் இங்கே கிடைக்கிற வேல்யூ ஈக்குவல் டு ஆன்டிலாக் அப்படின்னு மறுபடியும் எழுதிட்டு ஆஃப்டர் டிவிஷன் 1.2
0.2045. இதுக்கு ஆன்டிலாக் பார்க்கறதுக்கு டெசிமலுக்கு அப்புறம் இருக்கிற இந்த நம்பர்ஸ் எடுத்துக்கணும். நம்ம ஆன்டிலாக் டேபிளில் வந்து 0.20க்கு பார்க்கணும், அதுக்கு கரெக்டாக 4க்கும் மீன் டிஃபரன்ஸ் 5க்கும் பார்க்கணும். ஸோ ஆன்டிலாக் டேபிள் இங்கே இருக்குது 0.20, இதை ஃபுல்லாக அப்படியே காப்பி பண்ணிக்கலாம் இந்த டேபிளை. ஸோ 0.20ல் நம்ம எடுத்திருக்கோம், அது 4ல் பார்க்கணும். இது 0, 1, 2, 3, 4 இந்த வேல்யூ, மீன் டிஃபரன்ஸ் 5. ஸோ இது வந்து 1, 2, 3, 4, 5 இது 2. ஸோ இந்த வேல்யூவை 1.600 இருக்கு, இந்த 2 எடுத்து ஆட் பண்ணணும். அப்போ இது என்ன ஆகும் பாருங்க, ஆட் பண்ணால் 1.602 அப்படின்னு வரும். இன்ட்டு 10 பவர் போட்டுட்டு இந்த டெசிமலுக்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்கோ அது வந்து பவரில் வரும். இது வந்து 10 பவர் 1னா 10, இதை 10ஆல் மல்டிப்ளை பண்ணால் 16.02 அப்படின்னு வரும். அண்ட் இதோட யூனிட் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஈல்ட் ஆஃப் ரைஸ் இது டன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல இதோட ஜாமெட்ரிக் மீன் வந்து 60.02 டன்ஸ் அப்படின்னு வரும்.